அனுசரணை வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அடைய வேண்டுமென்றால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விட்டுக் கொடுப்புடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டுமென கஜேந்திரகுமார் வலியுறுத்தல். விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டம் விட வேண்டாம் என விமான நிலைய முகாமைத்துவ பிரிவு கோரிக்கை. யாழ்ப்பாணம் மானிப்பாயில் சபாநாயகரின் பங்கேற்புடன் சுவாமி விபுலானந்தரின் திருவுருவப்பட ஊர்வலம். நுவரெலியா மஸ்கெலியாவில் மரக்களை முறிந்து விழுந்ததினால் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. தெஹிவளை துப்பாக்கிச்சூடு குறித்த சிசிடிவி காணொளி வெளியானது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் நிலைய வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அடைய வேண்டுமென்றால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விட்டுக் கொடுப்புடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அடைவதுதான் உண்மையான நோக்கம் என்றால் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விட்டுக் கொடுப்புடன் பயணிக்க வேண்டும் எனவும் அதற்கு தாம் தயார் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சது 10 பேர், அர்ச்சனாவை விட்டு பார்த்தால் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியத்தோட வெளிப்படையாகவே தமிழ் தேசிய நிலப்பாடு என்று சொல்லித்தான் பாராளுமன்றத்தில் வேண்டும். ஆனால் அந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நாங்கள் ஒரு உறுதியான ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அது தொடர்ந்தும் இருக்கு. அப்போ அது நிவர்த்தி செய்யணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையே நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளே ஆரம்பித்தோம். எங்களுக்கு இடையிலே இப்போ மேடைகளில் ஒருத்தருக்கு எதிராக நாங்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு தான் இருக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் நேர்மையாக இருக்கிறோம் என்று தான் நாங்கள் சொல்லி கொண்டு வந்த நாங்கள். மற்ற தரப்புகள் அப்படி அல்ல, தமிழ் தேசியம் மட்டும்தான் பேசுகிறார்கள், ஆனால் நடைமுறையில் அந்த நிலப்பாட்டோடு இல்லைன்றது தான் எங்களோட குற்றச்சாட்டாக இருந்திருக்கு. மற்றவர்கள் அதே தாங்கள் தமிழ் தேசியத்தோடு நாங்கள் சும்மா பொய்யுக்கு தங்களை குற்றச்சாட்டு கொண்டு பொதுவாக ஒரு கருத்துருவாக்கம் தான் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அப்போ அப்படியாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல சந்தித்து நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வந்தே ஆகலாம். வராமல் இருக்கிறதுக்கு எந்த விதமான நியாயம் இருக்க முடியாது. ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்துகிறதாக இருந்தால் சில வேளையில் ஒரு தனி முயற்சி ஒன்று நடந்து அது ஒரு கட்டத்தில் போய் இருந்திருந்தாலும் எல்லாருமாக சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாமாக இருந்தால் நிச்சயமாக இனம் என்று பார்க்கின்ற பொழுது அது கணிசமான ஒரு பலத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அந்த பொது நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு சில வேளையிலே தனித்தனி நபர்களாக இல்லை தனித்தனி அமைப்புகளாக நாங்கள் முயற்சிகளை எடுத்திருந்தாலும் அது சம்பந்தமாக பொது ஒரே தேசிய நிலப்பாட்டுன்னு சொல்கிறவர்கள் மட்டத்தில் ஒரு விமர்சனம் இருக்கின்றால் சரி, அதை நாங்கள் விட்டு போட்டு எல்லாருமாக நாங்கள் பேசி ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடையும் இருக்க முடியாது. உண்மையான நோக்கம் தமிழ் தேசிய நிலப்பாட்டை அடைகிறது தான். உண்மையான நோக்கம் தமிழ் தேசிய சிந்தனை எப்படி என்றாலும் நாங்கள் பெறுவது தான் எங்களோட முதல் குறிக்கோளாக இருக்கணும் என்றால் நாங்கள் அந்த விட்டு கொடுப்புன்னு சொன்னாலும் பரவாயில்லை, அந்த விட்டு கொடுப்பு செய்து பயணிக்கிறதுல ஒரு இடைஞ்சலம் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய புரிதல்.
விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டம் விட வேண்டாம் என விமான நிலைய முகாமைத்துவ பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களுக்கு அருகாமையில் பட்டம் விட வேண்டாம் என விமான நிலைய முகாமைத்துவ பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கோரிக்கையை விமான நிலைய முகாமைத்துவ பிரிவின் பிரதானி அருண ராஜபக்ஷ விடுத்துள்ளார். ගුවන්තොටුපළ අවට ප්‍රදේශය තුළ விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டங்களை பறக்க விடுவதால் விமானங்களுக்கு மாத்திரமின்றி பயணிகளுக்கும் அசௌகரியம் ஏற்படுகிறது. எனவே விமான நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் பட்டம் விட வேண்டாம் என வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 300 அடி உயரத்திற்கு மேல் பட்டம் விடுவது அல்லது எந்தவொரு வான்வழி பொருளையும் பறக்க விடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச விமான நிலையங்களுக்கு அருகாமையில் பட்டம் விடுவது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. அந்த சட்டத்தை மீறுகின்றவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க முடியும். இது தொடர்பான விளக்கங்களை பெற்றோர் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். නීත්‍යානුකූල ක්‍රියාමාර්ග ගැනීමට සිදුවන බවටත් දන්වා සිටිනවා. யாழ்ப்பாணம் மானிப்பாயில் சுவாமி விபுலானந்தரின் திருவுருவப்பட ஊர்வலம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்திலிருந்து இன்று காலை சுவாமி விபுலானந்தரின் திருவுருவப்பட ஊர்வலம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் பங்கேற்புடன் ஆரம்பமானது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் துறவர நூற்றாண்டு நிறைவையொட்டி புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களம், யாழ்ப்பாண மாவட்ட செயலகம், யாழ்ப்பாண பிரதேச செயலகம், அகில இலங்கை இந்து மாமன்றம், யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் என்பன இணைந்து இன்றும் நாளையும் விபுலானந்தர் மாநாட்டை நடாத்துகின்றன. இதில் இன்றைய தினம் சுவாமி விபுலானந்தர் திருவுருவப்பட ஊர்வலம் இடம்பெற்றது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன பங்கேற்புடன் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்திலிருந்து மானிப்பாய் இந்து கல்லூரி வரை ஊர்வலம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா, அரசாங்க அதிபர் மா பிரதீபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருந்தினர்கள் பண்பாட்டு ஊர்வலத்துடனும் தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பாட்டத்துடனும் அழைத்து வரப்பட்டனர். இதன்போது சுவாமி விபுலானந்தரின் உருவப்படங்கள் தாங்கி வரப்பட்டதுடன் சுவாமியின் வேடம் தாங்கி மாணவர்களின் ஊர்தி பவனியும் இடம்பெற்றது. தொடர்ந்து மானிப்பாய் இந்து கல்லூரி பிரதான மண்டபத்தில் ஆரம்ப நிகழ்வுகளும் முத்தமிழ் அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதன்போது விபுலானந்தரின் துறவர நூற்றாண்டை முன்னிட்டு நினைவு முத்திரை தபால் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டது. விபுலானந்த அடிகள் என்கின்ற நூலும் வெளியிடப்பட்டதுடன் நினைவு பரிசும் விருந்தினர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து கலை கலாசார நிகழ்வுகள் விழாவினை அலங்கரித்தன. நாளை காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் நல்லூர் ஸ்ரீ துர்காதேவி மணிமண்டபத்தில் இசையரங்கு, ஆய்வரங்கு மற்றும் இயலரங்கு என்பன இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மலைநாட்டில் தொடரும் மழையினால் நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. மத்திய மலைநாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. காற்றுடன் கூடிய மழையினால் நீரேந்தும் பகுதிகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்வடைந்து வருகின்றது. மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்துள்ளதுடன் டெவன் மற்றும் சென்ட் கிளேயர் நீர்வீழ்ச்சியிலும் நீர் பெருக்கெடுத்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக பல பிரதேசங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று காலை முதல் நுவரெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் பனிமூட்டம் காணப்படுகின்றது. ஹேட்டன் விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது. அந்த பகுதியில் தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக அந்த நீர்த்தேக்கத்தின் நீர் இன்று மதியம் முதல் வான் பாய்கின்றது. இதன் காரணமாக தாழ்நில பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என லக்ஸபான நீர் மின் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நுவரெலியா மஸ்கலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரவுன்ஸ்விக் தோட்டம் மோட்டிங்ஹாம் பிரிவில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டிங்ஹாம் தோட்டத்தைச் சேர்ந்த 44 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையான ராசமாணிக்கம் செல்வகுமார் என்பவர் உயிரிழந்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் இன்று காலை 10 மணியளவில் இந்த அனர்த்தம் பதிவாகியுள்ளது. குறித்த நபர் மலைக்கு மத்தியிலும் விறகு சேகரிப்பதற்காக சென்றுள்ளார். இதன்போது கடும் காற்றால் மரக்கிளை முறிந்து விழுந்த போது சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் மஸ்கலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிளிநொச்சி கல்மடு நகர் பகுதியில் உள்ள ஆயுர்வேத மூலிகை பண்ணையை வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் இன்று பார்வையிட்டார். கிளிநொச்சி கல்மடு நகர் பகுதியில் உள்ள வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தின் ஆயுர்வேத மூலிகை பண்ணை மற்றும் கிராமிய சித்த மருத்துவமனை ஆகியவற்றை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இன்று பார்வையிட்டார். இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் சென்ற ஆளுநர் தேவைகள் தொடர்பில் கேட்டறிந்தார். கல்மடு குளம் மற்றும் யுத்த காலத்தில் சேதமடைந்து இன்று வரை இயங்காத நிலையில் உள்ள பாரிய அரிசி ஆலையையும் பார்வையிட்ட ஆளுநர் மீள இயக்குவது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இந்த விஜயத்தில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், இரணைமடு நீர்ப்பாசன பொறியியலாளர் கைலாச பிள்ளை பிரகாஷ், கண்டாவளி பிரதேச செயலாளர் தா பிரதாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வவுனியா மாநகர சபையில் முதல்வருக்கு எதிராக வாக்களித்தமையால் தனது தொழில் மீது அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்ளப்படுவதாக வவுனியா மாநகர சபை உறுப்பினர் பார்க் ஃபர்சான் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியா மாநகர சபையின் முதல்வரும் பிரதி முதல்வரும் தனக்கு அரசியல் ரீதியான பழிவாங்கலை மேற்கொண்டு தொழில் செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்துவதாக இலங்கை தொழிலாளர் கட்சியின் வவுனியா மாநகர சபை உறுப்பினர் ஃபாரூக் ஃபர்சான் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட மாடு அறுக்கும் தொழுவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நீண்ட காலமாக நான் ஒரு தொழில் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த தொழில் ரீதியான சில பிரச்சனைக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன அதில் சப்ஜெக்ட் என்னென்று சொன்னால், நாங்கள் வந்து அதுக்கு ஒரு சபை ஒன்று கூடி அந்த சபையில் நான் தற்போது உள்ள மேயர் அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கின்ற ஒரு காரணத்துக்காக என்னுடைய தொழில் சம்பூர்ணமாக அரசியல் பழிவாங்கலூடாக என்னை பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒன்றுதான் இப்போ அமர்ந்து தெரிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 நாளைக்கு பிறகு மேயர் அவர்கள் பிரதி மேயர் அவர்கள் எந்தவித அனுமதியும் இல்லாமல் பிஹெச்ஐயோ இல்லாட்டி மாநகர சபைக்குரிய அந்த ஆஃபீஸர் ரீதியான அனுமதி இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் போயிட்டு எலக்ட்ரிக்கில் வேலை செய்கிற ஊழியர் மாற்ற போட்டோக்கள் எடுத்து அதில் அவர் தெரிவித்த விஷயம், வலைத்தளங்களில் தெரிவித்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த தொழுவம் துப்புரவின்மையாக இருக்கிறது, இதில் எந்த விதமான இதுவும் இல்லைன்னு சொல்லி குற்றம் ஒன்று சாட்டியிருந்தார். அந்த குற்றத்தை அவர் தண்ட ஓன் ஃபேஸ்புக்கில் அவர் போட்டிருந்தார். அதை பார்த்த ஒரு சில பேர் எங்களோட தொடர்பு கொண்டு ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி சில பேர் என்னோட கழிச்சிருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. அவர் அந்த டிஹெச்ஐ அவங்கள் ஊடாக அதை போயிட்டு பார்த்துருந்தால்னு சொன்னார். அது சரியான முறை நடக்கிறது என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல தான் அதில் ஒரு விஷயத்தை சொல்ல போனால், அரசியல் பழிவாங்கல் மட்டுமே தவிர வேறொன்றும் இதில் இல்லை. எங்களுக்கு செக் பண்ணுறதால எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அதுக்கு வரவேற்கிறோம். நீங்கள் செக் பண்ணுங்க வடிவா, ஆனால் அனுமதியோட போய் செக் பண்ணுங்க. ஒன்று. 2வது, இப்படி செக் பண்ணுற நீங்கள் என்னென்ன பிள்ளைகள் இருக்குன்னா நீங்கள் டக்குனு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுவும் நீங்கள் செஞ்சு தர மாதிரி இல்லை. அதே மாதிரி நேற்று பாருங்க, இது பாதி ஒரு அரசியல் பழிவாங்க. நேற்று நடந்தது கரண்ட் கட் ஆகினாங்களோ சரி, இவ்வளோ காலம் நடக்காத ஒரு விஷயம் நேற்று நடந்திருக்கு. இந்த நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கரண்ட் கட்டாட்டி உண்மையிலே அவங்க கரண்ட் கட் பண்ணுவாங்க. ஆனால் உடனே இப்போ எல்லாம் ஆன்லைன், உடனே காசு கட்டின உடனே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள எங்களுக்கு வந்து டக்கு செஞ்சு தருவாங்க. இன்றைக்கு நேற்று இரவு நடந்தது, அதை நாங்கள் அறிவித்தோம், விடியவும் அறிவிச்சோம். இன்று வரைக்கும் கரண்ட் எங்களுக்கு தர இல்லை. அப்போ இதில் என்ன தெரியுது? இது ஒரு மாநகர சபைக்கு உட்பட்ட ஒரு தொழுவம். அப்போ இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நாங்கள் தொழில் செய்கிறது இல்லையா? திருகோணமலை துறைமுக ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசல் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. 2024ஆம் ஆண்டு 5ஆம் தர புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த துறைமுக ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசல், மானியம் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்வு இன்று சீனக்குடா துறைமுக அதிகார சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. உங்கள் பணம் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ற துணைப்பொருளில் அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் பிரசங்க மெதவத்த தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கத்தின் ஊழியர் கூட்டுறவு வங்கியினால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருகோணமலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த துறைமுக ஊழியர்களின் 28 பிள்ளைகளுக்கு மானியமும் பரிசில்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பரிசல்களை மாணவர்களுக்கு வழங்கி வைத்தார். அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்க செயலாளர் சரத் பொன்னியஸ்ரீ, இலங்கை துறைமுக அதிகார சபையின் திருகோணமலை துறைமுக பதிவிட முகாமையாளர் சரத்குமார உட்பட துறைமுக ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் MSM அமீர் அலி அறிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் காத்திரமான நடவடிக்கைகளுக்கு பூரண ஆதரவளிக்க உள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் MSM அமீர் அலி அறிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்பொழுது இருக்கிற அரசாங்கம் அவர்கள் எல்லாரையும் இந்த நாட்டிலே கல்வர்கள் என்றுதான் பேசினார்கள். இலகுவாக இதை செய்துவிட முடியும். பாராளுமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் வெளியில் இவருக்கும் கல்வர் என்ற நாமத்தையும் அல்லது ஊழல் என்ற நாமத்தையும் மிகவும் இலகுவாக பேச முடித்துவிட முடியும். ஆனால் அப்படி குற்றம் சுமத்தப்பட்டவர் எதிர்கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் அங்கு பிரச்சனை வருகிறது. அதற்கான ஆதார தரவுகளை அதற்கான ஆதாரங்களை கேட்க முனைகிற பொழுதுதான் அந்த கட்சிகள் அல்லது சொன்னவருக்கு அந்த பிரச்சனை வருகிறது. கடந்த காலத்திலே அவர்கள் எதையெல்லாம் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்களோ, பெட்ரோலுக்கு விலை குறைப்போம் என்று சொன்னார்கள், 12 லட்சத்துக்கு காரை கொண்டருவோம் என்று சொன்னார்கள், அப்படி ஊர்பட்ட விஷயங்கள் மின்சார பில்லை குறைப்போம் என்று சொன்னார்கள், இப்படி உரமானியம் தருவோம் என்று சொன்னார்கள் என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய விடயம். இவையெல்லாம் எதிர்கட்சியிலே இருக்கிற பொழுது அல்லது எதிர்த்தரப்பிலே இருக்கிற பொழுது அழகாக பேச முடியும். அவர்களே நினைத்திருக்கவில்லை நாங்கள் ஆளும் தரப்பாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு வருவோம் என்கிற உணர்வோடு பேசியதாக இல்லை என்ற பார்வைதான் இடத்திலே இருக்கிறது. எனவே ஒரு கடினமான பாதை, கடினமான பயணம் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எடுத்த எடுப்பிலே அவர்கள் அந்த கம்பியை யூ-டர்னாக வளைக்க பார்க்கிறார்கள். அது தெரிக்கும் என்கிற நம்பிக்கை தான் என்னுடைய அரசியல் அனுபவம். எனவே ஆனால் அவர்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்கிற அந்த முனைப்புக்கு என்னுடைய 100% ஆதரவை நான் இடத்திலே சொல்ல வேண்டும். அதுவும் முறையான வகையிலே செய்யப்படுமாக இருந்தால், அரசியல் அழுத்தங்களுக்கு அப்பால் அரசியல் பழிவாங்கல் இல்லாத முறையிலே அந்த வேலை திட்டத்தை அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்றால் அதற்காக நான் சல்யூட் போட்டே ஆக வேண்டும். ஆனால் மொத்தத்திலே அவர்கள் எதிர்காலத்திலே பாரிய பிரச்சனையை பொருளாதார ரீதியாக நாட்டின் பொருளாதார விடயத்தில் ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குவதற்கான காலம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தெய்வளை துப்பாக்கிச்சூடு CCTV காணொளி வெளியாகியுள்ளது. தெய்வளை ரயில் நிலையத்திற்கு அருகில் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பிளியந்தலை பகுதியில் இருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் இணைக்கப்பட்டிருந்த இலக்கத்தகடு கார் ஒன்றுக்கு பதிவு செய்யப்பட்டது என விசாரணையில் தெரியவந்துள்ளது. CCTV காட்சிகளின்படி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எந்த இடையூறும் இல்லாமல் நடந்து சென்று காரின் சாரதி இருக்கையில் இருந்தவர் மீது 4 முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். இதில் 2 தோட்டாக்கள் அவரது தோள்பட்டை மற்றும் வயிற்றில் பட்டதுடன் மற்றவை காரை தாக்கின. துப்பாக்கிச் சூட்டிற்கு பிறகு துப்பாக்கிதாரி மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றார். இது தொடர்பான CCTV காணொளிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. தலவத்துகொடவில் உள்ள சரசமூக மண்டபத்திற்கு முன்பாக இன்று துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வர்த்தகர் ஒருவருக்கும் மதுவரி திணைக்கள அதிகாரி ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் முற்றியதை அடுத்து இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாக்குவாதம் நீடித்ததால் குறித்த வர்த்தகர் துப்பாக்கியை மதுவரி திணைக்கள அதிகாரியின் முன்னால் நீட்டியுள்ளார். இதையடுத்து அவரிடமிருந்த துப்பாக்கியை பறித்த மதுவரி திணைக்கள அதிகாரி அருகிலுள்ள சுவரை நோக்கி பல தடவைகள் சுட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் இலங்கையர்கள் பயணித்த பேருந்தில் தீப்பரவல் ஏற்பட்டது. இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பணிபுரியும் 20 இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற நிறுவனத்தின் பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரியுண்டுள்ளது. பேருந்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அதில் பயணித்தவர்கள் ஜன்னல்களை உடைத்துக் கொண்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அசம்பாவிதங்கள் எவையும் பதிவு செய்யப்படாத நிலையில் ஜன்னலில் இருந்து குதிக்கும் போது விழுந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த 21 இந்திய பிரஜைகள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சுற்றுலா விசா மூலம் நாட்டிற்கு வருகிறது விசா கிரலப்பனை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து இணையவழி சூதாட்ட மோசடியில் ஈடுபட்டிருந்த 21 இந்திய பிரஜைகள் குடியுறவு மற்றும் குடியேற்ற திணைக்கள அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசா காலாவதியான நிலையில் கைதான அனைத்து இந்திய பிரஜைகளும் 22 முதல் 36 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதானவர்களை இந்தியாவிற்கு உடனடியாக நாடு கடத்துவதற்கு அவர்கள் வெலிசர தடுப்பு மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்ய கோரி கையெழுத்து போராட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து போராட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு, அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்பிற்காக போராடுவோம் போன்றவற்றை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பதிலாக புதிய ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயன்று கொண்டிருக்கிறது. இருக்கின்ற சட்டத்திலேயே ஏற்கனவே இந்த 8 மாதங்களில் 12 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று காணாமலாக்கப்பட்டவரோட பிரச்சனை சம்பந்தமாக எந்தவித தீர்வும் இதுவரை முன்வைக்கப்படவில்லை. புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அந்த அரசியலமைப்பில் சகல இனங்களுக்கு சம உரிமையை உறுதி செய்கின்ற வகையில் அதற்கான ஏற்பாடுகள் அந்த அரசியலமைப்பில் இருக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் இன்று வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் இந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஜூலை என்பது இந்த நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மாதம். ஏனெனில் கருப்பு ஜூலை 1983 இடம்பெற்று 42 வருடங்கள் கடந்திருக்கின்றன. அதிலிருந்து கற்ற பாடங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்று எந்தவித கல்லாத பாடங்கள் என்ற ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு நிறைய விடயங்கள் தான் இன்று கல்லாத விடயங்களாக இருக்கின்றது. எனவே அதத்தின் கற்ற பாடங்களாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கி, இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்கி இந்த நாட்டின் ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு கொண்டு வர வலியுறுத்தும் வகையிலே நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை இங்கு ஆரம்பித்தோம். இதேவேளை சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இன்று காலை பொது அமைப்புகளின் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இம்மாதம் 24, 25 தேதிகளில் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்தலும் அதற்கான நூதன போராட்டமும் முன்னெடுக்கப்படுவதாக குறித்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. 8 மாவட்டங்களிலும் விடுதலை விருட்சம் நாட்டுவதற்காக விடுதலை நீரை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடலில் கலந்தாலோசிக்கப்பட்டது. எதிர்வரும் 24, 25 தேதிகளில் உங்களது வீடுகளிலிருந்து கொண்டுவரப்படும் ஒரு சிறு துளி நீரையாவது சேகரித்து அவற்றை விடுதலை விருட்சம் நாட்டுவதற்கு பயன்படுத்த முடியும் என்பதுடன் இன விடுதலைக்காகவும் 30 ஆண்டுகளாக சிறையில் வாடுகின்ற கைதிகளின் விடுதலைக்காகவும் குறித்த விடுதலை விருட்சம் நாட்டும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 24, 25 திகதி தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை நேசிக்கின்ற எவரும் இதய சுத்தியோடு நீங்கள் உங்களுடைய வீடுகளிலிருந்து வருகை தரும் பொழுது ஒரு துளி நீரையாவது கொண்டு வந்து அங்கே வைக்கப்படும் பொதுவான எங்களுடைய குவளையில் உங்களுடைய நீரினை தரும் பட்சத்தில் அந்த விடுதலை விருட்சத்துக்கு இது பாய்ச்சப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடுதலை விருட்சம் என்பது தமிழர்களுடைய இன விடுதலையையும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையும் குறிக்கின்ற ஒரு குறியீடாகத்தான் இது ஒரு பிரதானமான ஒரு செயற்பாடாக தொடர்ந்து நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இதில் தீர்மானிச்சிருக்கின்றோம். தொடர்ந்து மக்களுடைய ஆதரவுகள் ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்து நிற்கிறோம். 30 ஆண்டுகளாக இன்றைக்கும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த அரசுக்கு ஒரு செய்தியை சொல்லும். ஒன்று திரண்டு மக்கள் அணிதிரளும் பட்சத்தில் அவர்களுடைய விடுதலை கதவுகளை திறக்கிறதுக்கு ஒரு வழியாக ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கிறோம்.
நீண்ட காலமாக எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் எங்களுடைய மக்களுடைய அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காகவும் பல்வேறுபட்ட அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் இன்றும் இலங்கையினுடைய சிறைச்சாலைகளிலே சிறை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய விடுதலை தொடர்பாக இன்று விடுதலை விருட்சம் என்ற நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்படுவதற்காக பகிரங்கமாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் நானும் அந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டிருந்தேன். அடிப்படையிலே எங்களுடைய மக்களிடத்திலே இருந்து இன்று ஒரு போருக்கு பின்னரான சூழ்நிலையிலே அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களிடம் எங்களுடைய சிவில் சமூகங்கள் அரசியல் தரப்புகள் என்று சகலரும் கோரிக்கை விடுத்து வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய நிலைமையிலும் அது பற்றி ஒரு சம்பாசனை பேச்சுக்கள் இடம்பெறுவதற்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பாக இருக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் வெளியிலிருந்து அதாவது அரசியல் தரப்புகளாக ஆதரவு வழங்க விரும்புகின்றோம். அதே நேரத்தில் நான் ஒரு பிரதேச சபை தவிசாளர் என்ற வகையிலே அவர்களால் கோரப்படுகின்ற விடயங்களை நியாயபூர்வமாக எந்தளவு தூரம் செய்ய முடியும் என்பது பற்றி கவனம் செலுத்துகின்றோம். கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கைக்கான கொரிய தூதுவருக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் இலங்கைக்கான கொரிய தூதுவர் திருமதி மியோன் லீ ஆகியோருக்கிடையே திருவோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. மாகாணத்தில் கிடைக்கும் முதலீட்டு வாய்ப்புகள், குறிப்பாக மாகாணத்திலும் திருவோணமலை மாவட்டத்திலும் கிடைக்கும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து தூதுவர் ஆளுநருடன் கலந்துரையாடினார். சுற்றுலா, மீன்பிடி, விவசாயம் மற்றும் எரிசக்தி போன்ற துறைகளுக்கு கிழக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற சூழல் இருப்பதாகவும், குறிப்பாக திருவோணமலையில் உற்பத்தி தொழில்களுக்கு ஏற்ற சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். கொரிய தூதுவர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் அதன் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக அம்சங்களுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போரதீவு பற்றில் பரஷூட் முறை நேர்ச்சிகையின் அறுவடை விழா சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள திக்கோடை மற்றும் தாந்தாமலை ஆகிய பிரதேசங்களில் பரஷூட் முறை நெற்சிகையின் அறுவடை விழா இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. திக்கோடை விவசாய போதனாசிரியர் எஸ் சசிகுமார் தலைமையிலும் தாந்தாமலை விவசாய போதனாசிரியர் ஷிஃபான் தலைமையிலும் இடம்பெற்ற அறுவடை விழாக்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தெற்கு வலய உதவி விவசாய பணிப்பாளர் திருமதி சுகன்யா பிரகீத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். குறைந்த செலவில் அதிக விளைச்சலை பெறக்கூடிய பரஷூட் முறையில் நடுகை செய்யப்பட்ட வயல் நிலங்களில் பயிர் வெட்டு அளவீடு செய்யப்பட்டு விளைச்சல் மதிப்பிடப்பட்டதோடு பன்றி நெல், களை நெல் என்பன தொடர்பிலும் ஆராயப்பட்டன. அமரர் அகஸ்டின் ஞாபகார்த்த மாபெரும் சைக்கிளோட்ட போட்டி இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி வட்டக்கச்சி பிரதேச பிரபல சைக்கிளோட்ட வீரர் அமரர் அகஸ்டின் ஞாபகார்த்த மாபெரும் சைக்கிளோட்ட போட்டி இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மட்டத்திலான சைக்கிளோட்ட போட்டி 4 பிரிவுகளாக இடம்பெற்றது. வடக்கு மாகாண போட்டியாக ஆண்களுக்கான 60 மைல் சைக்கிளோட்டம், 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கான 25 மைல் சைக்கிளோட்டம், பெண்களுக்கான 15 மைல் சைக்கிளோட்டம் என்பன இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான சைக்கிளோட்ட போட்டி ஆண்களுக்கான 12 மைல் போட்டி, பெண்களுக்கான 8 மைல் போட்டி என்பனவும் இடம்பெற்றன. இறுதியாக கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. சிரேஷ்ட வெளிநாட்டு சபை உத்தியோகத்தரும் சைக்கிளோட்ட போட்டி விளையாட்டு ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அகஸ்டின் கிறிஸ்டி ரூபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் முரளிதரன் பங்கேற்றார். இதன்போது வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர், கிளிநொச்சி வடக்கு வலயக்கல்வி பணிப்பாளர், கிளிநொச்சி தெற்கு வலயக்கல்வி பணிப்பாளர், யாழ்ப்பாணம் போதரா வைத்தியசாலை பணிப்பாளர், கிளிநொச்சி மாவட்ட உதவி செயலாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், கிளிநொச்சி மாவட்ட விளையாட்டு பிரிவு உத்தியோகத்தர்கள், அதிபர்கள், மக்கள் என பலர் பங்கேற்றனர். குழந்தைகளை அனாதரவாக பாதுகாப்பற்ற முறையில் கைவிட வேண்டாம் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சமீப காலமாக பாடசாலை மாணவிகள் கர்ப்பம் தரிப்பது அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், பாடசாலை மாணவிகளின் கர்ப்ப விகிதமும் பாடசாலை மாணவிகளாக இருக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக கவலை வெளியிட்டார்.
உறவுகளின் மூலம் இந்த உலகுக்கு புதிய பிறவிகளாக பிறக்கின்ற இந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் இருக்கின்றோம். பிரசவம் ஏற்பட்டால் அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் பராமரிப்புக்கு தேவையானவாறு பொருளாதார வசதிகள் இல்லாவிட்டால் உங்களுக்கு தன்னிச்சையாக அந்த குழந்தையை பெற்று வளர்க்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. அத்தோடு இன்னொன்று கூற வேண்டிய முக்கியமான விடயம்தான், நீங்கள் கருவுண்ட பிறகு அந்த கருவை கலைப்பதற்கான எந்த ஒரு நீதியான முறையும் நீதி ஆதரவு இந்த நாட்டில் கிடையாது. ஆகவே கரு கலைப்புக்கு எப்போதுமே முன்வர வேண்டாம். பாடசாலைகளுக்கு அனுமதிக்கும் போதோ அல்லது ஏதாவது அந்த குழந்தைகளின் வளர்ப்புக்கு தேவையான அனைத்து பொறுப்புகளையும் பொறுப்புடைமையான அரசாங்கம் ஏந்திருக்கின்றது. ஆகவே ஒருபோதும் குழந்தைகளை அனாதரவாக பாதுகாப்பற்ற நிலைகளில் விட்டுவிட வேண்டாம் என்ற வேண்டுகோளை நாங்கள் இவ்வேளையில் கூற விரும்புகின்றோம். உங்களுடைய பாதுகாப்புக்காக, எதிர்கால நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் அனைவருமே இந்த விழிப்புணர்வுடன் செயற்படுவோம் என்றதை நாங்கள் இவ்வேளையில் கூற விரும்புகின்றோம். நாட்டில் 50க்கும் மேற்பட்ட சட்டவிரோத பிரமிட் திட்டங்கள் செயல்பட்டு வருவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டில் 50க்கும் மேற்பட்ட அடையாளம் காணப்படாத சட்டவிரோத பிரமிட் திட்டங்கள் செயல்பட்டு வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் வாடிக்கையாளர் தொடர்புகள் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் யானக ரணவீர தெரிவித்துள்ளார். இதுவரை 22 பிரமிட் திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விசாரணைக்காக அவற்றை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் வாடிக்கையாளர் தொடர்புகள் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் யானக ரணவீர தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்குரிய சட்டம் மூலம் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் நடுந்தீவிற்கு விஜயம் செய்த அமைச்சர் பொது அமைப்புகள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் நெடுந்தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்கள் தப்பவே முடியாது. அதற்கமைய ஊழல்களில் ஈடுபட்ட மோசடியாளர்கள் தற்போது சட்டத்தின் பிடிக்குள் சிக்கியுள்ளனர். நாம் சட்ட விவகாரத்தில் தலையிடவில்லை. சட்டம் தனக்குரிய வகையில் தனது கடமையை நிறைவேற்றும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாம் நிச்சயம் கட்டம் கட்டமாக நிறைவேற்றுவோம். இது தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் போஷாக்கு உணவு தயாரிப்பு தொடர்பான செயலமர்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பில் போஷாக்கு உணவு தயாரிப்பது தொடர்பான செயல்முறையுடன் கூடிய செயலமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. வாகரை மற்றும் செங்கலடி பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர். செயலமர்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மனைப்பொருளியல் அலகு விரிவுரையாளர் மேனகா சிவாகரன் வளவாளராக கலந்து கொண்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மனைப்பொருளியல் பிரிவு மாணவர்கள், விழுது நிறுவன உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இரண்டு வகைகள் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று சிறுவர்களை மையப்படுத்தி காணப்படுகிறது. சிறுவர்கள் எதிர்கால பிரஜைகள், எதிர்காலத்தில் அவர்கள் தான் நாட்டை ஆளப் போகிறார்கள். அவர்கள் தூண்கள், அவர்களுடைய போஷணை திட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் எதிர்கால சந்ததியினரை போசாக்காக மாற்றுவதனால் நாட்டினுடைய கல்வித்தரம் உயரும், நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதே போல ஒரு பிரதேசத்தில் கிடைக்கின்ற அண்டர் யூட்டிலைஸ்ட் என்று சொல்வார்கள், அதாவது பிரதேசத்தில் கிடைக்கின்ற இலகுவான மலிந்த மூலப்பொருட்களை தயாரித்து எவ்வாறான போசாக்கு உணவுகளை தயாரிக்கலாம் என்பதோடு மட்டுமில்லாமல், அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு எவ்வாறு அதை சந்தைப்படுத்தலாம் என்று கூட இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எவ்வாறு அதுக்கு விலை திட்டம் எடுக்கப்படுறது, எவ்வாறு லாபம் ஈட்டலாம் போன்ற செயற்பாடுகளும் பொருளாதாரத்தால் நலிவுற்றிருக்கிற குடும்பங்கள் தமதுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இங்கு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. திருகோணமலை தோப்பூர் கல்விக் கோட்டத்தில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர்.
திருகோணமலை தோப்பூர் கல்விக் கோட்டத்திலிருந்து இம்முறை 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை பாராட்டி கௌரவித்து நினைவுச் சின்னங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு தோப்பூர் பாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் இன்று இடம்பெற்றது. நிகழ்வினை தோப்பூர் வர்த்தக சங்கம் ஏற்பாடு செய்தது. தோப்பூர் கோட்ட கல்வி அலுவலக பிரிவில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த 32 மாணவர்கள் பதக்கங்கள், நினைவுச் சின்னங்கள், சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் கற்பித்த ஆசிரியர்களுக்கு நினைவுச் சின்னங்கள் வழங்கப்பட்டன. அதேவேளை ஊடகத்துறையில் 18 வருடங்களாக இனபேதங்களுக்கு அப்பால் சிறப்பாக செயற்பட்டு வரும் ஊடகவியலாளர் MM புகாரியின் ஊடக சேவையை பாராட்டி தோப்பூர் வர்த்தக சங்கம் நினைவுச் சின்னம் வழங்கி கௌரவித்தது. நிகழ்வில் முதன்மை விருந்தினராக தோப்பூர் கோட்ட கல்வி பணிப்பாளர் ABA ஜஃபார் கலந்து சிறப்பித்தார். தோப்பூர் பிரதேச பாடசாலைகளின் அதிபர்கள், தோப்பூர் வர்த்தக சங்க உறுப்பினர்கள், பெற்றோர், பாடசாலை மாணவர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் குளவிக்கொட்டு காரணமாக 4 பேர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியில் குளவிக்கொட்டு காரணமாக 4 பேர் காயமடைந்துள்ளனர். பிரதான வீதியால் சென்ற மக்களை குளவிகள் கலைத்து தாக்கியமையால் 4 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 2 சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் 2 சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பிரதான வீதி மடத்தடி நீர்த்தாங்கி பகுதியை அண்மித்த பகுதியில் குளவிக்கூடுகள் காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச இளைஞர்களக சம்மேளனத்திற்கு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது. மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச இளைஞர்களக சம்மேளனத்தின் புதிய நிர்வாக தெரிவு இன்றைய தினம் இடம்பெற்றது. பட்டிப்பளை பிரதேச செயலக மண்டபத்தில் நிர்வாக தெரிவு ஒழுங்கமைக்கப்பட்டது. அதிதிகள் மற்றும் இளைஞர்களக உறுப்பினர்கள் வரவேற்கப்பட்டு சத்திய பிரமாணம் இடம்பெற்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தினால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பில் இளைஞர்களுக்கு தெளிவூட்டல்களும் வழங்கப்பட்டதோடு முதலைக்குடா மேற்கு இளைஞர் கழகத்திற்கு விளையாட்டுக் கழக உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கொக்கோட்டிச்சோலை பிரதேச சபை தவிசாளர் திரேஷ்குமார், பிரதேச சபை உறுப்பினர்கள், மாவட்ட இளைஞர் சபை அதிகாரி தயாசீலன் உட்பட பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் நாகர்கோவில் பகுதியில் இன்று கேரள கஞ்சா மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று காலை பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நெல்லியடி விசேட அதிரடி படையினரால் நாகர்கோவில் பகுதியில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 40 பொதிகளில் 81 கிலோ 300 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டது. இந்த நிலையில் சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். கஞ்சா மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மெகா பவர் 2210வது சீட்டெழுப்பில் மிகப்பெரிய லொத்தர் பரிசு தொகையை வென்ற நபருக்கான காசோலையை தேசிய லொத்தர் சபை வழங்கி வைத்தது. இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய லொத்தர் பரிசு தொகையை வென்றவருக்கு 47 கோடி ரூபாய் மதிப்புள்ள காசோலையை தேசிய லொத்தர் சபை வழங்கியுள்ளது. அதிர்ஷ்டத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நாடே பேசுபொருளாக மாறிய விடயம் தேசிய லொத்தர் சபையினால் மாபெரும் வெற்றியாளராக உருவாக்கிய குருநாகல் மாவட்டத்தை பற்றியே. மெகா பவர் 2210வது சீட்டெழுப்பில் 47 கோடியே 45,99,422 ரூபாய் சூப்பர் பரிசுடன் கூடிய வெற்றி பெற்ற லொத்தர் சீட்டை கொக்கரல்ல பகுதியை சேர்ந்த விற்பனை முகவரான HA ஜானகி ஹேமமாலா விற்பனை செய்துள்ளார். இந்த மெகா சூப்பர் பரிசினை குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த மாயாதுன்ன என்பவர் பெற்றுக்கொண்டார். வாழ்க்கையில் பாரிய மாற்றமான நாடை பார்த்து கொண்டிருந்த அதிர்ஷ்டசாலிக்கு காசோலை வழங்குதல் அண்மையில் கொழும்பில் இடம்பெற்றது. தேசிய லொத்தர் சபை ஏற்பாடு செய்த விசேட நிகழ்வு ஒன்றில் கொழும்பு மாநகர முதல்வர் விராய் கெலி பல்தசாரினால் லொத்தர் பரிசை வென்ற நபருக்கு காசோலை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டது. அதற்கு முன்னரும் 23 கோடி ரூபாய்க்கும் அதிகூடிய மெகா சூப்பர் பரிசை கட்டுகஸ் தோட்டைக்கு வழங்கியதும் மெகா பவர் லொத்தர் தான். பாரிய மாபெரும் சூப்பர் பரிசை வழங்கி லொத்தரின் முன்னணி நிறுவனமான தேசிய லொத்தர் சபை நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வழங்கியதாக உறுதிப்படுத்தி நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய ஒத்துழைப்பை எந்நேரமும் வழங்குகின்றது. வாழ்வின் கனவிற்கு அதிர்ஷ்டத்தின் ஆசீர்வாதத்தை வழங்கும் நாடே பேசுகின்ற அடுத்த சூப்பர் பரிசு வெற்றியாளர் நீங்களே. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
அனுசரணை வழங்கியோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.